வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வீட்டோட அவுட்டர் சுவர்களில் ஈரப்பதம் வந்தால் அது வீடு கட்டும் போதே எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கும்போதே இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி அப்பயே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு ரொம்ப குறைஞ்சிரும். பட் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதோட செலவு பயங்கரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டோட ஒரு அவுட்டர் சுவரில் நீங்கள் ஒரு ஓதம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதோட அவுட்டரில் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த இடத்த வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் சாரம் போடணும், லேபரை ஹையர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாலில் ஒரு ஓதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேயே வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணி போட்டு மார்க் பண்ணி வச்சுருங்க. எங்கெங்கெல்லாம் ஓதம் வருதோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ணி மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் முக்கியம். ஃபுல்லாக சுற்றி ஓதம் வரலாம் பிரச்சனை இல்லை, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம். அது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. மழை காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பர்சனை வந்து கூப்பிடுங்க. அவங்க வெளியில் அக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்களா அதே இடத்துல அதுக்கு நேராக வெளியில் வீட்டோட அவுட்டர் வாலில் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சாரமோ இல்லை வேறு ஏதாவது ஏனியோ ரெடி பண்ணி வைங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து அக்சஸ் பண்ணும்போது அங்கே ஏதாவது கிராக் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அங்கே கிராக் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல சிப் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். அப்படி கிராக் நோட்டீஸ் பண்ணல வேறு எங்கேருந்தோ வருது அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் டூல்ஸ் நிறைய இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு எங்கேருந்து அந்த வாட்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அதை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே இறங்கி டைரெக்டாக எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. டெக்னிக்கல் பர்சனை கூட வச்சு பண்ணுங்கள். ஒன்ஸ் அவங்க இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக சிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த எங்கேருந்து உள்ள தண்ணி உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சிப் பண்ணி பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நிறைய டேம் கிரியேட் மாதிரி நிறைய கெமிக்கல் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூசினாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக செலவுன்றது அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வீடு கட்டும்போதே பில்டர் கிட்டேயோ இல்லை கான்ட்ராக்ட் கிட்டேயோ ஒரு 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இதை பண்ணி கொடுப்பாங்க. ஆஃப்டர் 1 இயர் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இப்போ அந்த பாயிண்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது ஃபோட்டோ பக்காவாக வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அது பண்ணாமல் அவங்களே வந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறன்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.